மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி கேளுங்கள் தரப்படும். +2 முடித்த மாணவர்கள் மற்றும் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் நீங்களும் ஆடிட்டர் ஆகலாம். சிஏ, சிஎம்ஏ போன்ற ஆடிட்டர் படிப்புகள் குறித்த உங்களது சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியின் மாணவர் சேர்க்கை ஆலோசகர் திரு மன்சூர் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த நிகழ்ச்சி முழுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சிஏ, சிஎம்ஏ இந்த பட்டப்படிப்பு இந்த முடித்தவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தொழில்முறை படிப்பில் எப்படி படிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம முதல்ல பேச போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வுகள்லாம் முடிஞ்சிருக்கு. எல்லா அந்த மாணவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க பெற்றோர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் முடிஞ்சாலும் இருந்து அடுத்து என்ன படிக்கலாம், எப்படி படிக்கலாம், எங்கே படிக்கலாம் அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். எந்த படிப்பு எடுத்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும், அந்த மாதிரியான கேள்விகள் அவங்களுக்குள்ளே இருக்கும். அப்படிப்பட்ட மாணவர்களுக்காகவும் பெற்றோர்களுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? முதலில் மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். +2 முடிச்சிருக்காங்க, நல்ல மார்க்ஸ் எடுத்து அவங்க விருப்பப்பட்ட படிப்பை படிக்கணும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்கள். பொதுவாக ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா +2 மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதையே ஃபஸ்ட் முடிவு பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை சுற்றி இருக்கவங்களாகட்டும். ஒரு 80% மேலே மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்கள சயின்ஸ் குரூப்ஸ், பியூர் சயின்ஸ் குரூப் படித்து மெடிசனோ இன்ஜினியரிங்கோ இந்த மாதிரியான கோர்ஸ் போங்க அப்படின்னு வற்புறுத்துவாங்க. மார்க் கம்மியாக எடுக்கிற மாணவர்களை காமர்ஸ் குரூப் எடுங்க, அக்கௌண்டன்சி குரூப் எடுங்க, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருந்தது. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தோன்னா மாணவர்களாகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாரும் கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க. அதாவது அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் 10th முடிக்கும் போதே அவங்க ஃப்யூச்சரில் என்ன படிக்கணும் அப்படின்றத முடிவு செய்துட்டு தான் 11th and 12th என்ன குரூப் எடுக்கலான்றதை டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டிசைட் பண்ணுறதுனால அவங்க அவங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு விஷயத்தை அவங்க அறிஞ்சிட்டு தான் அவங்க என்ன கோர்ஸ் எடுக்கிறாங்களோ அதை எடுக்கிறாங்க. அதனால் நம்ம பெரிய ஒரு அறிவுரை தரணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. இருந்தாலும் மாணவர்கள் அந்தந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்த ஒரு கோர்ஸை எடுத்து படிக்கும்போது அந்தந்த துறையில் அவங்க சிறந்து விளங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சயின்ஸ் குரூப் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க மெடிசனோ இல்லை இன்ஜினியரிங்கோ லா இந்த மாதிரியான ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த, அதாவது அந்த துறையில் மேன்மையான படிப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான கோர்ஸை எடுக்கணும். அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் படித்த மாணவர்கள் சிஏ, சிஎம்ஏ மற்றும் சிஎஸ் இந்த மாதிரியான கோர்ஸ் இந்த அக்கௌண்ட்ஸ் துறையில், இந்த வணிகவியல் துறையில் ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்து படிக்கும்போது அவங்க சமூகத்திலையும் அங்கீகாரம் பெறுவாங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறும், சம்பளங்களும் லட்சங்களில் அவங்க சம்பாதிக்கலாம். ஸோ என்னோட பொதுவான அறிவுரை, மாணவர்கள் அந்தந்த துறை சார்ந்த ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸை எடுத்து படிக்கிறதுனால அவங்களோட லைஃப் நல்லாயிருக்கும் மேடம். இப்போ நீங்கள் சொன்னீங்க ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிகிரி முடித்து வேலைக்கு போகிறவங்களுக்கும் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் முடித்து வேலைக்கு போகிறவங்களுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் எந்த மாதிரி இருக்கும்? ஃபஸ்ட்டு இந்த டிகிரி கோர்ஸ்னால் என்ன, ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிடுறோம். டிகிரி கோர்ஸ் பார்த்திங்கன்னா 12th முடிச்சுட்டு சயின்ஸ் குரூப் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பிஎஸ்சியோ ஒரு பிஏ இந்த மாதிரி படிப்பாங்க. அதே மாதிரி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிகாம், பிபிஏ இந்த மாதிரியான கோர்சஸ் படிப்பாங்க. ஸோ இதுதான் ஒரு டிகிரி கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிகிரி கோர்ஸ்க்கும் வேலைவாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புகள் ஒரு நடுத்தரமான ஒரு வேலைவாய்ப்புகளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பிகாம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு கம்பெனியில் போய் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம். அந்த கம்பெனியில் சூப்பர்வைசர், மேனேஜர் இந்த மாதிரியான போஸ்டிங் கிடைக்கும். ஆனால் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த அந்த கம்பெனிலே அவங்க ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், ஒரு ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னா அதற்கு இந்த வணிகவியல் சார்ந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் முடித்த மாணவர்களுக்கு தான் அந்த கேட்டகரி கிடைக்கும். ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் சிஏ மற்றும் சிஎம்ஏ மாதிரியான இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் முடிக்கிறதுனால இவங்க அவங்க வேலை வாய்ப்புகளை அதிக அந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ மெடிசன் எடுத்துட்டோம் அப்படின்னா, சயின்ஸ் குரூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெடிசன், இன்ஜினியரிங் மற்றும் லா இந்த மாதிரியான ப்ரொஃபஷ்னல் கோர்சஸ் இருக்கும். இந்த கோர்ஸை அந்தந்த மாணவர்கள் சூஸ் பண்ணி படிக்கிறது மிகவும் நல்லது. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் படித்த மாணவர்கள் சிஏ மற்றும் சிஎம்ஏ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்க சூஸ் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸுக்கும் டிகிரி கோர்ஸுக்கும் இதுதான் வித்தியாசம். இப்போ இந்த டிகிரி கோர்ஸ் படிக்கும்போது மாணவர்கள் அந்த துறை சார்ந்த ஒரு 20% ஒரு 30% அவங்களுக்கு அந்த துறை சார்ந்த நாலேஜ் அவங்களுக்கு இருக்கும். இதுவே ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படித்தாங்க அப்படின்னா 70% நாலேஜ் அவங்க கெயின் பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னா அந்த ப்ரொஃபஷ்னல் கோர்ஸோட எக்ஸாம் பேட்டர்ன்ஸு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மாணவர்களை ஒரு பெரிய பெரிய கம்பெனியை நிர்வகிக்கிறது இந்த மாதிரியான விஷயத்துக்கு அவங்க அந்த மாதிரியான வேலைகளுக்கு அவங்க போகிறாங்க.
அந்த வேலைகள் போகும்போது அந்த துறை சார்ந்த அறிவு வந்து அவங்களுக்கு மேலோங்கி இருக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படித்த மாணவர்கள் வந்து அதிகப்படியான அந்த துறை சார்ந்த அறிவு வந்து வல்லுநர்களாக இருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த டிகிரி கோர்ஸுக்கும் ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கும் உள்ள வித்தியாசங்கள். இப்போ இந்த டிகிரி கோர்ஸ்க்கும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ்க்கும் உள்ள வித்தியாசங்களை பற்றி சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொறியியல், மருத்துவம், சட்டம் படிக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலங்களில் இந்த வணிகவியல் துறை சார்ந்த சிஏ, சிஎம்ஏ போன்ற படிப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சமீப காலத்தில் மாணவர்கள் அதிக விருப்பம் காட்டுறாங்க அதை படிக்கிறதுல. அது ஏன் இப்படி நடந்திருக்கு? அதாவது சிஏ மற்றும் சிஎம்ஏ இந்த கோர்ஸை பார்த்தோம் அப்படின்னா, இந்த கோர்ஸை படிக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி என்னன்னா +2 பாஸ் ஆயிருந்தால் போதும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவங்க +2 எந்த துறையாக கூட இருக்கலாம். அவங்க காமர்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அவங்க சயின்ஸ் குரூப் படிச்சிருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் சரி, அவங்க +2 மார்க் +2 பாஸ் ஆனாலே வந்து அவங்க வந்து சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு வந்து அவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஒரு ரீசன். இன்னொரு விஷயங்கள்னு பார்த்தோம்னா, நம்ம மெடிசன் ஆகட்டும், இன்ஜினியரிங் ஆகட்டும், இந்த கட் ஆஃப் மார்க், கவுன்சிலிங், அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நுழைவுத் தேர்வுகள், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. மோஸ்ட்லி வந்து சயின்ஸ் குரூப் படித்த மாணவர்கள் வந்து இன்ஜினியரிங்காவோ அந்த துறை சார்ந்த நிபுணத்துவம் வாய்ந்த கோர்ஸ் படிக்கணும்னு தான் அவங்க வந்து முடிவு பண்ணிட்டு போவாங்க. ஆனால் இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மார்ட். என்னென்னா, அவங்க ஒரு ஆப்ஷன் கிடைக்கலன்னா அடுத்த ஆப்ஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு முன்கூட்டியே அந்த முடிவையும் எடுத்துகிட்டு தான் அவங்க போகிறாங்க. எதனாலன்ற பட்சத்தில் இந்த கோட்டா சிஸ்டம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சில மாணவர்களுக்கு தடையாக இருக்கும். அந்த ஒரு ரீசன்னால் வந்து அவங்க சிஏ மற்றும் சிஎம்ஏ வந்து சூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாவும் கிடையாது. அவங்க +2 பாஸ் ஆயிருந்தாலே போதும். ஸோ ஒரு மருத்துவம் படிக்க நினைக்கிற மாணவர்கள் ஒரு பொருளாதார சூழ்நிலைனால, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னால, அப்படி இல்லைன்னா அவங்க கட் ஆஃப் மார்க் ஏதோ ஒரு சப்ஜெக்டில் கட் ஆஃப் மார்க் கம்மியாயிடுச்சு, இல்லை காலேஜ் வந்து டிஸ்டன்ஸாக கிடைக்கிது, இல்லை ரொம்ப செலவு பண்ணி படிக்க முடியலை அப்படின்னு அவங்க எதிர்பாராத ஒரு சிச்சுவேஷன்னால் அவங்களால அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை கண்டினியூ பண்ண முடியாத பட்சத்தில் நிறைய மாணவர்கள் வந்து சிஏ மற்றும் சிஎம்ஏவை சூஸ் பண்ணுறாங்க. எதனால் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ நம்ம பொதுவாக பார்ப்போம். சிஏ, சிஎம்ஏ ஆடிட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அவங்களும் டாக்டர், இன்ஜினியர், லாயர், இதுக்கு நிகரான, இதுக்கும் மேலே ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் வந்து அவங்க சொசைட்டியில் பார்த்துருப்பாங்க. ஸோ யூஸ்வலாக ஆடிட்டர்ஸ்னால் தெரியும் சிஏ மற்றும் சிஎம்ஏன்னு சொல்கிறதோட. ஸோ அந்த ஒரு ரீசனால் மாணவர்கள் வந்து பார்க்குறாங்க, பேரண்ட்ஸும் பார்க்குறாங்க, சொசைட்டியில் வந்து ஒரு சிஏ ஆடிட்டர்ஸ் வந்து எவ்வளோ சிறந்து விளங்குறாங்க அப்படின்ட்டு. அவங்களோட சோஷியல் ஸ்டேட்டஸே மாறுது, அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து உயருது. இந்த மாதிரியான ரீசனுக்காக தான் மாணவர்கள் வந்து 2வது சாய்ஸாக வந்து இதை வச்சு, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் 2வது சாய்ஸாக சிஏ மற்றும் சிஎம்ஏ சூஸ் பண்ணுறாங்க. நிறைய காரணங்களால் அவங்களுக்கு அந்த படிப்பை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறதுனால அவங்க வந்து சிஏ மற்றும் சிஎம்ஏக்கு வராங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் துறை சார்ந்த மாணவர்களும் வந்து அக்கௌண்ட்ஸ் துறையில் நிபுணத்துவம் வாய்ந்த கோர்ஸாக இது இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சிஏ மற்றும் சிஎம்ஏ வந்து நான் படிக்கணுன்ற ஒரு முடிவோடு தான் வந்து +1 +2 அக்கௌண்ட்ஸ் குரூப்பே எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன் தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து இப்போ பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிஏ, சிஎம்ஏ கோர்ஸை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்க. இதில் முதல்ல நம்ம இந்த சிஏ அப்படின்ற இந்த கோர்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த சிஏ அப்படின்ற இந்த கோர்ஸை பற்றி விளக்கமாக சொல்லுங்கள். என்ன இது அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி. மேம், சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பொதுவாக அது ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோர்ஸ் முடித்தவங்களை வந்து ஆடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சிஏ கோர்ஸ் பார்த்திங்கன்னா 1949ஆம் ஆண்டு இந்திய பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி இந்த கோர்ஸை வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஐசிஏஐ, இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறது, சிஏவோட மெம்பர்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க தான் மேற்பார்வையிடுறாங்க. இந்த சிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கே தெரியும், இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சி வந்து அபரிவிதமாக இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து நிறைய டாக்ஸேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து முனைப்பு காட்டுது. அந்த ஒரு ரீசனுக்காக இந்த வளர்ந்து வர கம்பெனிகளோ இல்லை இந்தியாவில் தொழில் தொடங்குகிற கம்பெனிகள், இந்த கம்பெனிகள்லாம் அவங்க வந்து இந்த டாக்ஸேஷன், இந்த ஆடிட்டிங், இந்த ஃபினான்ஷியல் விஷயங்கள் இது எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். இந்த மெயின்டைன் பண்ணுறதுக்கான உதவியை யார் செய்வா பார்த்தோன்னா, இந்த வணிகவியல் துறை சார்ந்த மாணவர்களால் மட்டும்தான் இந்த நிறுவனங்களுக்கு வந்து இந்த வகையில் உதவி செய்ய முடியும். ஸோ இந்த மாணவர்களுக்கான எக்ஸாம், சிலபஸ், அவங்களோட மெம்பர்ஷிப், இந்த விஷயங்கள்லாம் வந்து கரெக்டாக பராமரிக்கிறது வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா என்ற ஒரு நிறுவனம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த நிறுவனம் தான் இந்த எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க,
அவங்களுக்கான அந்த எக்ஸாம் சிலபஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. அதனால மாணவர்கள் வந்து டைரெக்டாக வந்து இப்போ அதை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சிஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது எத்தனை வருட படிப்பு? இதனுடைய தேர்வு முறைகள்லாம் எப்படி இருக்கும்? அதை பற்றி சொல்லுங்கள். இந்த சிஏவை பொறுத்த வரைக்கும் இதை வந்து வருடங்களால் கால்குலேட் பண்ண முடியாது. யூஸ்வலாக ஒரு பட்டப்படிப்பு படிக்கிற மாணவர்கள் வந்து எத்தனை வருடம் கோர்ஸ் அப்படின்ற ஒரு இது பார்ப்பாங்க. இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸான சிஏவை பொறுத்த வரைக்கும் இது வந்து நிலைகளாக தான் இருக்குது. வருடங்களாக வந்து அவங்களால இதை வந்து கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ நிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதோட முதல் நிலை வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாவது நிலை இன்டர்மீடியேட், மூன்றாவது நிலை தான் ஃபைனல். ஸோ இந்த ஒரு 3 நிலையை முடிக்கிற மாணவர்கள் வந்து 3 நிலையை வந்து பாஸ் ஆகிற மாணவர்கள் வந்து அவங்க வந்து ஒரு ஆடிட்டராக ஆகலாம். ஸோ இந்த 3 நிலையில் பார்த்தோன்னா, முதல் நிலையில் வந்து மொத்தம் 4 பேப்பர்கள் வந்து அவங்க எழுதணும். ஸோ இந்த 4 பேப்பர்லேயும் வந்து பேசிக்காக தான் இருக்கும். எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து அந்த 4 பேப்பர்லேயும் அவங்க எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த 4 பேப்பரில் வந்து அவங்க 40% மார்க் எடுத்துருக்கணும். அதாவது ஒரு பேப்பர்லையும் 40% மார்க் எடுத்தால் தான் அவங்க பாஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த 4 பேப்பர்களோட கூட்டல் தொகை வந்து 400க்கு 200 மார்க்குகளாக இருக்கணும். அதாவது 2 க்ரைட்டேரியா வைக்கிறாங்க பாஸ் பண்ணுறதுக்கு. அது எதனால அப்படின்னா, நார்மலாக வந்து வேறு பட்டப்படிப்பு படிக்கும்போது நம்ம வந்து மார்க்ஸ்க்காக வந்து எக்ஸாம் எழுதுவோம். இத்தனை மார்க் எடுத்தால் பாஸ் ஆகிடலாம் அப்படின்றது மார்க்ஸ்க்காக படிப்போம். ஆனால் இது வந்து நான் முன்னவே சொன்ன மாதிரி ஒரு 1000-2000 கோடி கம்பெனியை வந்து அவங்க நிர்வகிக்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த ஃபீல்டில் இருக்க ஒரு வாஸ்ட் நாலேஜ் தேவைப்படும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக ஐசிஐ வந்து இந்த எக்ஸாம் பேட்டர்னை வந்து இந்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து மாணவர்கள் வந்து இந்த படிப்பில் வந்து அதிகப்படியாக ஈடுபாட்டோடு படிப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து இந்த படிப்பில் தெரிஞ்சுக்கணும். அதாவது 70லேருந்து 90% வந்து இந்த ஃபீல்டை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் இந்த எக்ஸாமே பாஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இந்த ஒரு 2 ஸ்ட்ரக்சர் வைக்கிறாங்க. 40% மார்க் ஒரு சப்ஜெக்ட்லையும் எடுத்துருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கூட்டல் தொகை வந்து 50%க்கு மேலே இருக்கணும். அதே மாதிரி இன்டர்மீடியட் கோர்ஸ், இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிக்கிற ஒரு மாணவர்கள் வந்து அடுத்து இன்டர்மீடியட் கோர்ஸ் அப்படின்ற ஒரு கோர்ஸ்க்கு வந்து அப்பியர் ஆவாங்க. இந்த இன்டர்மீடியட் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். குரூப் 1 அண்ட் குரூப் 2. இந்த குரூப் 1 அண்ட் குரூப் 2ல் 3 பேப்பர்கள், மொத்தம் 6 பேப்பர் இருக்கும். இதை வந்து மாணவர்கள் வந்து தனித்தனியாகவும் எழுதலாம், இல்லை 2 குரூப்புகளையும் ஒன்றா எழுதுகிறோம், நான் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நான் ஒரே இதில் அட்டன் பண்ணி எழுதுகிறேன் அப்படின்ற பட்சத்துலேயும் அவங்க ஒன்றா கூட எழுதலாம். அதே மாதிரி வருடங்களுக்கு 3 முறை வந்து இந்த தேர்வுகள் நடைபெறும். முன்காலத்தில் வந்து 2 முறை தான் இருந்தது. இப்போ வந்து 3 முறைகள் வந்து இந்த தேர்வை கண்டக்ட் பண்ணுறாங்க. எதுக்காகனா மாணவர்களுக்கு இன்னும் அவங்க எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணணும், சீக்கிரமாக அந்த சிஏ கோர்ஸ் அவங்க முடிக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் 3 முறை வந்து நடத்துகிறாங்க. ஸோ இதுலேயும் இந்த இன்டர்மீடியட் கோர்ஸ்லேயும் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா, நான் முன்ன சொன்ன மாதிரி 40% வந்து ஒரு பேப்பர்லையும் எடுத்துருக்கணும். அதே மாதிரி கூட்டல் தொகை வந்து 50%க்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த 2 கோர்ஸையும் யார் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க தான் அடுத்து வந்து ஃபைனலுக்கு போக முடியும், அதாவது ஃபைனல் எக்ஸாம். அந்த ஃபைனல் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ஒரு 2 வருடங்கள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்டிகிள்ஷிப் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பண்ணணும். இந்த ஆர்டிகிள்ஷிப் ட்ரைனிங் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க இன்டர்ன்ஷிப்னு ஒரு விஷயத்துக்கு போவாங்க. அதாவது அவங்க படிக்கும்போதே ஒரு 3 மாதங்களோ 6 மாதங்களோ வந்து ஒரு கம்பெனியில் வந்து வேலைக்கு போவாங்க. இது எதுக்காகனா இந்த ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணுறதுக்காக. அதே மாதிரி தான் இந்த ஆர்டிகிள்ஷிப் ட்ரைனிங்கும் ஆல்ரெடி பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆடிட்டர் அவங்க கிட்ட போய், ப்ராக்டிசிங் ஆடிட்டர் கிட்ட போய் இவங்க வந்து ஒர்க் பண்ணணும். அதாவது இவங்க இந்த படிப்பை முடிச்சுட்டு என்னென்ன ஒர்க் பண்ண போகிறாங்களோ அதை வந்து அந்த ஆடிட்டர் கீழே இருந்து அசிஸ்டண்ட்டாக இருந்து அவங்க வந்து பண்ணணும். ஸோ இது பண்ணும்போது அவங்களுக்கு ஸ்டைப்பண்டும் கிடைக்கும். அந்த ஊக்கத்தொகை கிடைக்கிறதுனால மாணவர்களுக்கு வந்து அவங்களோட அந்த படிப்பு செலவுக்கோ இல்லை அவங்களோட பர்சனல் செலவையோ வந்து அவங்க ஈஸியாக அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த 2 வருட காலங்கள் முடித்தோடனே இந்த 2 எக்ஸாம்ஸ், இது 2 குரூப் எக்ஸாம்ஸையும் முடித்த பிறகு அடுத்தவங்க ஃபைனல் பேப்பரில் அப்பியர் ஆகலாம். ஃபைனல்லையும் 2 குரூப் இருக்கும், 3 பேப்பர்கள் இருக்கும். ஸோ இதுதான் சிஏவோடைய எக்ஸாம் பேட்டர்ன்ஸ். அதை பற்றி ரொம்பவே விரிவாக சொன்னீங்க. சிஏவோட தேர்வு முறைகள்லாம் எப்படி இருக்குன்றதை பற்றி ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சிஎம்ஏ கோர்ஸ், இதை பற்றி விரிவாக சொல்லுங்கள். கண்டிப்பாக. சிஎம்ஏ கோர்ஸ் இது வந்து காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஏ மாதிரியான ஒரு கோர்ஸ் தான். சிஏ வந்து மோஸ்ட்லி வந்து இந்த ஆடிட்டிங், அக்கௌண்டிங், ஃபினான்ஸ் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. சிஎம்ஏ பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டு, அவங்களோட அந்த மேலாண்மை, மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து சப்ஜெக்டில் வந்து அதிகமான வெயிட்டேஜ் கொடுத்து படிப்பாங்க. சிஎம்ஏ கோர்ஸை பார்த்தோன்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, சிஏ கோர்ஸ் மாதிரியே தான் 3 நிலைகள் இருக்குது. இதுலேயுமே வந்து வருடங்களாக கால்குலேட் பண்ணாமல் நிலைகளாக கால்குலேட் பண்ணணும். முதல் நிலை வந்து ஃபவுண்டேஷன்,
இரண்டாம் நிலை வந்து இன்டர்மீடியட், மூன்றாம் நிலை வந்து ஃபைனல். ஸோ இந்த முதல் நிலை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷனில் மொத்தம் வந்து 4 பேப்பர்கள், எப்படி சிஏல வந்து 4 பேப்பர்கள் எழுதுறாங்களோ அதே மாதிரி இங்கேயும் 4 பேப்பர்களை வந்து அவங்க அட்டம் பண்ணணும். இந்த 4 பேப்பர்லையும் பேசிக்கான ஒரு விஷயங்கள் தான் இருக்கும். ஒரு 12th முடிச்சுட்டு வர மாணவர்களுக்கு வந்து அவங்க 11th and 12th படித்த விஷயங்கள் தான் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். ஸோ இதை அவங்க கிளியர் பண்ணும்போது மார்க் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்தாலும் அதே 40% வந்து ஒரு பேப்பர்லேயும் வந்து அவங்க 40% மார்க் எடுத்துருக்கணும். கூட்டல் தொகை 50% மேலே இருக்கணும். அடுத்ததாக இன்டர்மீடியட் கோர்ஸ் அவங்க போவாங்க. இன்டர்மீடியட் கோர்ஸில் 2 குரூப் இருக்குது. இந்த 2 குரூப்பில் வந்து ஒரு குரூப்லையும் 4 பேப்பர்கள் வந்து அவங்க எழுதணும். ஸோ இந்த 4 பேப்பர்கள் பாஸ் பர்சன்டேஜ் வந்து அதே 50 மார்க் வந்து கூட்டல் தொகையாக இருக்கணும். 40% மார்க் வந்து ஒரு பேப்பர்லேயும் அவங்க வாங்கியிருக்கணும். ஸோ அதே மாதிரி சிஎம்ஏ கோர்ஸ்லையுமே வந்து ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா இங்கே வந்து 15 மாதங்கள் அவங்க கண்டிப்பாக ட்ரைனிங் எடுக்கணும். அந்த 15 மாதங்கள் ஒரு ஆடிட்டர்கிட்டயோ இல்லை ஒரு காஸ்ட் அக்கௌண்டன்ட்கிட்டயோ போய் அவங்க வந்து படித்து முடிச்சுட்டு அவங்க என்ன வேலை பார்க்க போகிறாங்களோ அதே வேலையை வந்து அவங்க அந்த ஆடிட்டர் ஃபேர்மில் வந்து பார்ப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகும். அவங்க ஃபைனல் பேப்பர் முடிக்கிறதுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த சிஎம்ஏ கோர்ஸுடைய ஒரு 3 நிலைகள். ஸோ சிஏக்கும் சிஎம்ஏக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ்னால் சிஏ கோர்ஸ் படிக்கிறவங்க வந்து மோஸ்ட்லி இந்த அக்கௌண்டிங், ஆடிட்டிங், ஃபினான்ஸ் இந்த மாதிரியான விஷயத்தில் நிபுணராக இருப்பாங்க. ஒரு கம்பெனியில் வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், அந்த கம்பெனியில் வந்து ஆடிட்டிங் பார்க்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சிஏ படித்த மாணவர்களால் உதவ முடியும். சிஎம்ஏ படித்த மாணவர்களால் ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து யூஸ்வலாக அந்த காஸ்ட், அந்த செலவினங்களை குறைச்சாதான் அந்த கம்பெனி வந்து லாபம் அடைய முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மேற்பார்வையிடுறது வந்து இந்த சிஎம்ஏ படித்த மாணவர்கள் தான். ஒரு உற்பத்தி நிறுவனமாக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட்டும் எவ்வளோ ரேட்டுக்குள்ளே உருவாக்குனா அவங்களுக்கு ப்ராஃபிட்டு அப்படின்ற ஒரு கால்குலேஷன், அந்த அடக்க விலையை உருவாக்கணும்னா வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும், என்னென்ன ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும், என்னென்ன டெசிஷன்ஸ் எடுக்கணும், மேனேஜ்மெண்ட்டில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த சிஎம்ஏ தான் சிஎம்ஏ முடித்த ஒரு பர்சனால் மட்டும்தான் இதை வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ இந்தியாவில் இருக்க இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து இந்த 2 மாணவர்களும் வந்து அதிகப்படியாக தேவைப்படுறாங்க. இப்போ இந்த சிஏ கோர்ஸ்க்கும் சிஎம்ஏ கோர்ஸ்க்கும் உள்ள வேறுபாடுகளை பற்றி ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த +2 முடிச்சுட்டு சிஎம்ஏ கோர்ஸ் படிக்கிறதுக்கும் டிகிரி முடிச்சுட்டு படிக்கிறதுக்கும் உள்ள வேறுபாடுகள் என்ன, எந்த வழி வந்து சிறந்ததாக இருக்கும்? என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, நம்ம +2 முடிச்சுட்டு சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸ் படிக்கிறது வந்து ஒரு ஈஸியான ஒரு எஃபெக்டிவான வழி அப்படின்னு சொல்லுவேன். அது எதனால் அப்படின்னா, ஒரு +2 முடித்த மாணவர்கள் வந்து ஒரு டிகிரி படிப்பை சேர்ந்துடுறாங்க அப்படின்ற பட்சத்தில் டிகிரி படிப்பை சேர்ந்துட்டு சிஏ வந்து பார்ட் டைமாக பண்ணலாம் அப்படின்னு சில மாணவர்கள் இருப்பாங்க. சில மாணவர்கள் வந்து டிகிரியும் சிஏவும் பார்ட் டைமாக பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் வேலைக்கு போய் படிக்கிற மாணவர்களும் இருப்பாங்க. இங்கே என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஒரு காலேஜ் போகிற மாணவர் வந்து அவங்க காலேஜோட கரிக்குலம், அவங்க காலேஜோட அந்த சிலபஸ் இதெல்லாம் படிக்கிறதுக்கே அவங்க வந்து ஒரு டைம் ஒதுக்கணும், காலேஜுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கணும். இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 8 மணி நேரமாவது அவங்க வந்து 8லேருந்து 10 மணி நேரமாவது அவங்க முழுசாக இந்த படிப்பிற்காக ஒதுக்க வேண்டும். அப்படி ஒதுக்குற பட்சத்தில் தான் நிறைய விஷயங்களை அவங்க கற்றறிஞ்சு அந்த எக்ஸாமை வந்து ஈஸியாக அவங்க கிராக் பண்ணலாம். ஸோ காலேஜ் படிக்கிற மாணவர்களால் அந்த படிப்பதற்கான சிஏ படிப்பதற்கான சூழ்நிலை இருக்காது. காலேஜ் போயிட்டு வருவாங்க, வீட்டுக்கு வந்து நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், ஸ்மார்ட் ஃபோன் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், டிவி இருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட போவாங்க. ஸோ இந்த சூழ்நிலை காரணமாக அந்த சிஏ படிப்பை வந்து கண்டினியூ பண்ண முடியாத சூழ்நிலை வந்து நிறைய பேருக்கு உருவாயிருக்கு. ஸோ காலேஜ் முடிச்சுட்டு சிஏ வந்து அப்ளை பண்ணி அந்த ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே மேலே வந்து அவங்க எழுதுவாங்க. அவங்களுக்கு காலேஜ் ஏப்ரலில் முடிஞ்சிருக்கும், +2 வந்து ஏப்ரலில் முடிஞ்சிருக்கும். அவங்க வந்து அடுத்த ஒரு 2 மாதங்கள்லேயே வந்து சிஏ அப்ளை பண்ணி எழுதுவாங்க. அப்படி எழுதும்போது என்ன ஆகும்னா அவங்க அதை முழுசாக கற்றறிஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த ஒரு ரீசன்னால் அவங்க அந்த மதிப்பெண் எடுக்க முடியாமல் போச்சு. அப்படின்னா இந்த சிஏ கோர்ஸ் வந்து கஷ்டம் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு மித்து ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் என்னோட சஜஷன் என்னென்னா, +2 முடிச்சுட்டு இது படிக்கிறது வந்து பெஸ்ட்டு. சப்போஸ் மாணவர்கள் சேர்ந்துட்டாங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, அதுலேயும் சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னென்னா, காலேஜ் முடித்த மாணவர்கள், அதாவது இந்த வணிகவியல் துறை சார்ந்த படிப்பு முடித்த மாணவர்களுக்கு வந்து ஐசிஐ வந்து ஒரு சின்ன எக்ஸம்ஷன் கொடுத்துருக்கு. அப்படி என்னென்னா, அவங்க 3 வருட காலங்கள் முடிச்சுட்டு அவங்க வந்து சிஏ ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷன் எக்ஸாம்லேருந்து விலக்கு இருக்குது. ஸோ அவங்க டைரெக்டாக வந்து இன்டர்மீடியட் எக்ஸாமுக்கு போய் எழுதலாம். ஸோ இது ஒரு அட்வான்டேஜ் இந்த டிகிரி முடித்த மாணவர்கள்.
இதில் ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, இந்த பிகாம் அல்லது இந்த பிபிஏ முடித்த மாணவர்கள் வந்து 55% வந்து காலேஜில் வந்து மார்க் எடுத்துருந்துருக்கணும். அவங்களோட பட்டப்படிப்பில் வந்து அந்த 55%க்கு மேலே அவங்க பாஸ் ஆயிருந்தாங்கன்னா இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்காது. அவங்க டேரெக்டாக இன்டர்மீடியட்டில் போய் ஜாயின் பண்ணலாம். இதுவே மாணவர்கள் வந்து சயின்ஸ் குரூப், சயின்ஸ் பேக்ரவுண்ட் படித்த மாணவர்கள், ஒரு பிஏஓ ஒரு பிஎஸ்சிஓ இந்த மாதிரியான குரூப்பில் இருக்க மாணவர்கள் வந்து 60% அவங்க வந்து அந்த காலேஜில் மார்க் எடுத்துருக்கணும். 60% மார்க் எடுத்துருக்கும் போது அவங்க வந்து இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லேருந்து விலக்கு வாங்கிட்டு டேரெக்டாக இன்டர்மீடியட் கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணலாம். அதனால இந்த +2 முடிச்சுட்டு அதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்து நான் வந்து சிஏ தான் படிக்கணும், நான் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான் படிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க மாணவர்கள், அவங்க வந்து காலேஜ் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து இன்னொரு கொஷினும் வரும், நான் காலேஜ் ஜாயின் பண்ணல அப்படின்னா எனக்கு டிகிரி இருக்காது, நான் வந்து எப்படி என்னால் சிஏ முடிக்க முடியலன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பமும் மாணவர்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கும் ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னா, மாணவர்கள் வந்து இந்த இன்டர்மீடியட் கோர்ஸ் அப்படின்னு முடிக்கிற 2வது நிலை அவங்க வந்து கடந்துட்டாங்கனாலாவே அவங்கள வந்து சிஏ இன்டர்ன் அப்படின்னு அவங்க பேருக்கு பின்னாடி போட்டுக்கலாம். ஸோ அது ஒரு டிகிரி கோர்ஸுக்கு ஈக்குவலான ஒரு விஷயம். ஒரு மாணவர்கள் வந்து இன்டர்மீடியட் கோர்ஸ் முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு டிகிரி கோர்ஸ்க்கு ஈக்குவலாக அவங்க இது பண்ணலாம். யூஸ்வலாக நம்ம இந்த ஜாப் மார்க்கெட்டில் பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டன்ட் தேவை அப்படின்ற ஒரு விளம்பரத்தெல்லாம் பார்த்தோன்னா சிஏ இன்டர்ன் வந்து ப்ரிஃபரபிள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் மாணவர்கள் வந்து நாங்கள் டிகிரி இல்லையே அப்படின்ற ஒரு கவலைப்பட வேணாம். நிறைய மாணவர்கள் வந்து குழம்ப காரணமும் இதுதான். பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, சுற்றி இருக்கவங்க சொன்னாங்க, டிகிரி இல்லைன்னா அப்புறம் இதுவாகிடும் அப்படின்ட்டு. ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் முழு மனது முழு எஃபர்ட்டோட போட்டு படித்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஈஸியான கோர்ஸ் தான். இது ஈஸியாக வந்து இது பண்ணலாம். அதே மாரி சில காரணங்களுக்காக இதை டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா மாணவர்கள் வந்து இன்டர்ன் முடித்தாலே அவங்க வந்து ஒரு கோர்ஸ் முடித்ததுக்கான அவங்களுக்கு ஒரு வெயிட்டேஜ் கிடைக்கும். நிறைய கம்பெனிஸில் வந்து சிஏ இன்டர்னுக்கான வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் படித்த மாணவர்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்துக்க போறாங்க. அந்த படக்காட்சியை இப்பொழுது பார்க்கலாம். இந்தியாவில் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலும் அதிக வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் சிஏ சிஎம்ஏ ஆடிட்டிங் படிப்புகளுக்கு தமிழகத்திலேயே முதலில் தொடங்கப்பட்ட முழுநேர கல்லூரி நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. தகுதி மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களின் மூலம் 6 மணி நேர விரிவான நேரடி பயிற்சி வகுப்புகள். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தவஸ்ரீ. நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். சிஏ முடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு 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 பெரிய கனவுன்னு சொல்லலாம். அதில் சர்ச் பண்ண ஆரம்பிச்சும்போது எனக்கு மற்ற இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாத்துலேயுமே 3 to 4 hours மட்டும்தான் கோச்சிங் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. பட் தமிழ்நாட்டிலே இது நம்பர் 1 அண்ட் ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ் அப்படின்ற ஒரே காரணத்தினால இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். நான் இங்கே ஜாயின் பண்ணி 4 to 5 months ஆச்சு. எனக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு, கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிடும் அப்படின்னு. என்ன காரணம் அப்படின்னா இங்கே எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன டவுட்ஸ் அரைஸ் ஆனாலும் எப்போ வேணால் கேட்குற மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ தட்ஸ் வை ஐ சூஸ் NMC and thanks to NMC. பாதுகாப்பான சூழலில் மாணவிகளுக்கான விடுதி வசதிகள். விடுதியிலும் 4 மணி நேரம் ஆசிரியர்களின் மேற்பார்வையில் படிக்கும் வசதிகள். மாணவர்கள் படிப்பதற்காக மட்டுமே திட்டமிடப்பட்ட சூழல். வணக்கம், என் பேர் சாம் தர்மக்கன். நான் திருநெல்வேலியிலிருந்து வரேன். நான் சிஏ ஃபவுண்டேஷன் NMC காலேஜில் தான் படித்தேன். 297 எடுத்தேன் 400க்கு. நெக்ஸ்ட் இயரே அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஃபர்ஸ்ட் குரூப்பும் இங்கே தான் கிளியர் பண்ணேன். அதுக்கப்புறம் நியூ ஸ்கீம்லையும் குரூப் 2 அட்டன் பண்ணேன். அதில் வந்து 130 to 200க்கு எடுத்தேன். இப்போ வந்து நான் ஒரு செமி குவாலிஃபைட் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக இருக்கேன். நெக்ஸ்ட் நான் வந்து இனி ஆர்டிகல்ஷிப் போகிறதுக்காக எங்கள் காலேஜில் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் அதை வச்சு இன்னும் ஃபர்தராக என்னோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு போகிறேன். தேங்க்யூ. நேஷனல் மேனேஜ்மெண்ட் காலேஜ், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை. நம்ம இந்த சிஏ சிஎம்ஏ போன்ற ஆடிட்டர் சம்மந்தப்பட்ட படிப்புகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த சிஏ செய்கிறது வந்து மிகவும் கடினம், இதில் படிப்பதும் மிகவும் கடினமாக இருக்கும், அதில் தேர்ச்சி பெறதும் வந்து மிகவும் சிரமமாக இருக்கும் அப்படின்ற கருத்து நிறைய பேர்கிட்ட நிலவிட்டு இருக்கு. இப்போ கடந்த 19 வருடங்களாக இந்த கோர்ஸுக்கு நீங்கள் வந்து பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்க உங்களுடைய கல்லூரியில். அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை உங்கள் அனுபவத்தின் அடிப்படையில் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எந்த ஒரு கோர்ஸுமே வந்து அது படித்து முடிக்கிறது கடினம் தான். அதுக்கான உழைப்பையும் டைமையும் கொடுக்குற வரைக்கும் எந்த ஒரு கோர்ஸுமே கடினம் தான். இந்த டைம் அண்ட் எஃபர்ட்டை வந்து ஒரு மாணவர்கள் போடும்போது அந்த கோர்ஸை வந்து அவங்க ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அதுவும் தான் இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸ்களுக்கும் வரும். என்னென்னா யூஸ்வலாக சொல்லுவாங்க சிஏ கோர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பொதுவாக இருக்குது. அப்படிலாம் எதுவும் இல்லை. என்னென்னா இந்த நான் முன்ன ஒரு கொஷினுக்கு பதில் சொன்ன மாதிரி மாணவர்கள் வந்து 12th முடித்தோடனே அவங்க சிஏ அப்ளை பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு பார்ட் டைமாக படிச்சுட்டோ செல்ஃப் ஸ்டடி பண்ணிட்டோ அவங்க வந்து இந்த சிஏ எக்ஸாமை எழுத ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயத்தில் அதை முழுமையாக அவங்க படிக்காமல் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுனால
அது மாணவர்களுக்கு பின்னடைவு ஏற்படும். ஸோ இதை வச்சுட்டு சில மாணவர்கள் வந்து நான் ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல, என்னால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கிறதுனால தான் இந்த கோர்ஸ் வந்து கஷ்டம் அப்படின்ட்டு பெரும்பாலும் பேசப்படுது. பட் அப்படி ஒரு விஷயம் இல்லை. ஒரு நாளைக்கு 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் ஒரு மாணவர்கள் செலவு பண்ணுறாங்க, இந்த படிப்பிற்காக மட்டும் செலவு பண்ணுறாங்க, அவங்களுக்கு படிப்பதற்கான சூழ்நிலையை வந்து பேரண்ட்ஸ் உருவாக்கி கொடுக்குறாங்க. இப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ வந்து சூஸ் பண்ணலாம். நாங்கள் 2005 இந்த என்எம்சி காலேஜ் ஆரம்பிக்கும் போது ஒரு முழு நேர சிஏ மற்றும் சிஎம்ஏக்கான ஒரு கல்லூரியாக தான் இதை ஆரம்பித்தோம். இது எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த டைமில் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே எங்கேயுமே வந்து ஒரு ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதே மாதிரி நிறைய மாணவர்கள் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸில் விரும்பி எடுத்து படிக்காத ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டு இருந்தது அந்த டைமில். ஸோ எதனால் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணும்போது பார்க்கும்போது தான் இந்த மாணவர்களுக்காக ஒரு முழு நேர ஒரு கல்லூரி, இந்த மாணவர்களுக்கு வந்து ஒரு முழு நேர கல்வி சூழலை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு கல்லூரி வந்து தமிழ்நாட்டில் மற்றும் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை அப்படின்றத அறிந்து கொண்டு நேஷ்னல் மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்ட் என்ற ஒரு ட்ரஸ்ட் மூலியமாக வந்து நாங்கள் எங்கள் காலேஜை வந்து ஆரம்பித்தோம். ஸோ இந்த நம்ம காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா என்எம்சி காலேஜ் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறையில் துடுப்பதி என்ற ஒரு ஊரில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ எங்கள் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் டைம் ஆடிட்டிங் காலேஜ். அதாவது மாணவர்களுக்கு வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ படிப்புகள், சிஏ மற்றும் சிஎம்ஏ இன்டர் அண்ட் ஃபவுண்டேஷன், இந்த 2 கோர்ஸுக்கான ஒரு முழு நேர கல்லூரியாக வந்து நாங்கள் இந்த காலேஜை வந்து வடிவமைச்சிருக்கோம். மார்னிங் வந்து காலேஜுக்கு வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க ஒரு 6 மணி நேரங்கள் வந்து காலேஜில் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அனுபவமிக்க ஆசிரியர்களோட வழிகாட்டுதலின்படி, அதாவது இந்த சிஎஸ்சிஎம்ஏ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு பட்டப்படிப்பு படித்த ஆசிரியர்களால் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த நாலேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இந்த ஃபீல்டில் இருக்க கரண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சிஏ மற்றும் சிஎம்ஏ இந்த மாதிரியான ஒரு ஆசிரியர்களால் மட்டும்தான் அந்த மாணவர்களுக்கான அந்த கல்வியை வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ எங்கள் காலேஜில் வந்து சிஏ மற்றும் சிஎம்ஏ படித்த பேராசிரியர்கள் இவங்களோட வழிகாட்டுதலின் பேரில் மற்ற ஆசிரியர்கள் வந்து அந்தந்த சப்ஜெக்ட் சார்ந்த நாலேஜை வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அளிச்சிட்டு வராங்க. அதே மாதிரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈவினிங் அவங்க ஹாஸ்டலுக்கு போனாலும் அந்த ஹாஸ்டலில் ஸ்டடி ஹவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு அந்த அன்றைக்கு படித்த சப்ஜெக்டை வந்து அவங்க வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. அந்த ஹாஸ்டலில் போயிட்டு அவங்க ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு அந்த ரிவிஷனுக்கான டைம் ஒதுக்கப்படும். இந்த ரிவிஷன் பண்ணுறப்போ ஒரு ஹாஸ்டல்லையுமே வந்து ஸ்டடி சூப்பர்வைசர் அப்படின்ற ஒருத்தர் இருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னா, நம்ம காலேஜில் இவங்களுக்கு இருக்க ப்ரொஃபஸர் தான் அங்கே வந்து ஹாஸ்டலில் வந்து ஸ்டடி சூப்பர்வைசராக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும்போது மாணவர்கள் வந்து அவங்க நேரம் வீணடிக்கப்படாமல் கவன சிதறல்கள் இல்லாமல் இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ படிப்பிற்கான ஒரு முழு சூழலை உருவாக்கி கொடுக்குறோம். அதனால் அந்த மாணவர்கள் வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறாங்க. ஸோ இப்படி படிக்கிறதுனால நாங்கள் வந்து இந்த 19 வருடங்களாக இந்த கல்வி நிறுவனத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு வரோம். நிறைய மாணவர்கள் வந்து ஆல் இந்தியா ரேங்க், இன்டர்மீடியட்டில் ஆல் இந்தியா ரேங்கிங் கூட எடுத்திருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 3700 மாணவர்களை கடந்த வருடங்களில் வந்து நாங்கள் சிஏ மற்றும் சிஎம்ஏ இன்டர் கோர்ஸில் வந்து எங்களோட கல்லூரியிலேருந்து பாஸ் அவுட் ஆகி போயிருக்காங்க. ஸோ இதுதான் எங்களோட அந்த ஒரு ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணும்போது மாணவர்களுக்கு படிப்பிற்கான சூழ்நிலை வந்து அமைகிறது. அதனால் அவங்க படித்து அவங்க பாஸ் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டியாக அதிகமாக இருக்குது. இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இனிப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, பெயர் சொல்லுங்க. சுரேஷ். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க ஐயா? திருநெல்வேலி. சரிங்க, உங்களுடைய சந்தேகங்களை ஆலோசகர்கிட்ட கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார், இந்த பையன் இப்போ தான் +2 வந்து பிசினஸ் மேக்ஸ் எடுத்திருக்காப்ல. ஓகேங்க சார். +2ல ஆனால் அடுத்து சிஏ படிக்கணும்னு அவனுக்கு ஒரு ஏம். அவன் சொல்லிட்டு இருக்கிறதே சிஏ படிக்கணும் அப்படின்னு தான் கேட்குறேன். இப்போ உங்கள் நேரில் நான் பார்த்துட்டு இருப்போம், உங்கள் யூடியூப்லேயும் உங்கள் தான் அதிகமாக பார்த்து வருது, எல்லாமே அதில் தான் பார்த்துருக்கோம். ஓகே, நன்றி சார். இப்போ என்னன்னா நீங்கள் இப்போ அட்மிஷன் போடணும்னா இப்போ +2 படிக்கும் போதே போடணுங்களா, இல்லை அவங்க முடிச்ச பிறகு தான் போடணுங்களா? இப்போ +2 படிச்சுட்டு இருக்காரு சார், ஒன்றும் பாஸ் அவுட் ஆகல. ஆமாம், 11th முடிச்சு 12th போகிறாரு, கரெக்டுங்களா? ஆமாம் சார். ஓகே சார். அதாவது எங்களோட அறிவுரை என்னன்னா, 12th படிக்கும்போது அந்த 12th படிக்கிறதுக்கான சப்ஜெக்டை முழுமையாக படித்து அதற்கான 12வது மார்க் எடுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை நீங்கள் அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வர பேசிக் தான் வந்து அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்லையும் வரும். ஸோ அதனால் 12th முடித்த பிறகு கூட அட்மிஷன் போடலாம். இல்லை இப்போயே வந்து
அட்மிஷன் போடணும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்ஸ்டியூட், அதாவது இந்த பார்ட் டைமாக ஒரு டியூஷன் சென்டர்ஸ் இந்த மாதிரியான சில இன்ஸ்டியூட் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் உங்களோட பையனை அனுப்பி நீங்கள் படிக்க வைக்கலாம். என்னென்னா ஐசிஐ பொறுத்த வரைக்கும் 12th பாஸ் ஆகிருக்கிறது தான் சார் இந்த சிஏ ஃபவுண்டேஷன் கோர்ஸோட எலிஜிபிலிட்டி. ஸோ அவர் வந்து 12th எக்ஸாம் முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு என்னால் பாஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அவங்க வந்து இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ இருக்க சூழ்நிலை அவரால் ஃபவுண்டேஷன் கோர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண முடியாது. ஆனால் படிப்புகளை தொடரணும் அப்படின்னா நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்காங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் இது பண்ணலாம். ஸோ ஐசிஐயில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி இதை வந்து இப்போதைக்கு அவரால் அதை பண்ண முடியாது சார். அடுத்தமைக்கு நன்றி ஐயா. இப்போ நம்ம இந்த சிஏ கோர்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்ததாக எல்லாருக்கும் இருக்கிற எதிர்பார்ப்புனா ஒரு படிப்பை படித்து முடித்தோடனே அடுத்து என்ன வேலை கிடைக்கும், எவ்வளோ வருமானம் கிடைக்கும், இந்த எதிர்பார்ப்பு தான் இருக்கும். ஸோ இந்த படிப்பை படித்து முடிக்கிறதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? அதாவது இந்த படிப்பை இந்த ஃபீல்டில் சொல்லணும் அப்படின்னா வேலை வாய்ப்புகள் அபரிவிதமாக இருக்குது. ஆனால் மாணவர்கள் வந்து இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ கோர்ஸை படிச்சுட்டு வர மாணவர்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்னால வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த சிஏ மற்றும் சிஎம்ஏ முடித்த மாணவர்களோட தேவைகளும் அதிகமாக இருக்குது. உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் வந்து இப்போ இண்டஸ்ட்ரியல் வளர்ச்சிகள் வந்து அதிகமாக இருக்குது. நிறைய ஃபாரின் கம்பெனிஸ்லாம் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்களோட கணக்கு வழக்குகளை நிர்வகிக்கிறது, அவங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸு, அவங்களோட ரெவென்யூ, ஸோ அவங்களோட உற்பத்தி, இந்த மாதிரியான விஷயங்களை நிர்வகிக்கிறது வந்து இந்த வணிகவியல் சார்ந்த ஸ்டூடெண்ட்டால் மட்டும்தான் இதை வந்து ஒரு நிர்வாகத்தை கொண்டு போக முடியும். ஸோ அதனால் ஒரு இந்தியாவில் தொழில் செய்யக்கூடிய ஒரு கம்பெனிக்கும் ஒரு ஆடிட்டரோட ஒரு அக்கௌண்டண்ட்டோட தேவை வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க ஜிஎஸ்டி, டாக்ஸேஷன், இன்கம் டேக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க ஃபைல் பண்ணி ஆகணும். இதெல்லாம் வந்து ஒரு ரூல். ஸோ அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக அவங்க பண்ணியே ஆகணும். அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஆடிட்டரோட உதவி வந்து அவங்களுக்கு தேவைப்படும். ஸோ வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அபரிவிதமாக இருக்குது. இந்த வேலைவாய்ப்புகளை பார்த்தோம் அப்படின்னா 3 விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதாவது அவங்க ஓனாக பிஸ்னஸ் பண்ணுறது. என்னென்னா அவங்க சிஏ ஃபைனல் முடிச்சுட்டு வர மாணவர்கள் வந்து இந்த ஐசிஐயில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஆடிட்டிங் ஃபேர்ம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களே ஒரு குரூப்பாக ஆரம்பித்து அவங்க வந்து மற்ற கம்பெனிகளுக்கு வந்து அவங்க ஆடிட்டராக இருந்து அவங்க வந்து செயல்படலாம். ஸோ இது வந்து ஒரு வகை. இரண்டாவது வகை வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா கம்பெனிகள் வந்து நிறைய ஆரம்பிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அவங்களோட அக்கௌண்டிங், இந்த மாதிரியான விஷயங்களை மேற்பார்வையிடுறதுக்கு இந்த மாணவர்கள் தேவைப்படுறாங்க. ஸோ ப்ரைவேட் கம்பெனி ஆகட்டும், கவர்மெண்ட் கம்பெனி ஆகட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சிஏ முடித்த ஒரு பட்டதாரியோட உதவி தேவைப்படுது. ஸோ அதனால் வேலை வாய்ப்புகள் வந்து மிகவும் அபரிவிதமாக இருக்குது. மாணவர்கள் வந்து முடித்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து லட்சங்களில் வேலை கிடைக்கிற வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. நிறையவே இருக்குன்றீங்க. தொடர்ந்து பேசலாம். இனி இப்போ நேர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் ஐயா, உங்கள் பெயர் சொல்லுங்கள். பேர் மணி மேடம். எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க ஐயா? மேடம் கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரி. சரிங்க, உங்களுக்கான சந்தேகங்களை ஆலோசகர்கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். சார் தம்பி வந்து பாத்தீங்கன்னா பையன் +2 முடிச்சிட்டா அப்படிங்க சார். ஓகேங்க சார். அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே. இப்போ ஒரு சிஏ ஜாயின் பண்ணணும்னு சொல்றேன் அப்படிங்க சார். இதுல வந்து சிஏல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆயிட்டாலும் திருப்பி வந்து ஸ்டார்டிங்ல இருந்து 5 சப்ஜெக்ட் எழுதணும்னு சொல்றேன் அப்படிங்க சார். அது உண்மையா அப்படிங்க சார்? அதாவது அது வந்து ஒரு முன்காலத்தில் அது ஒரு உண்மையாக இருந்தது சார். இப்போ வந்து மாணவர்களுக்கு வந்து அந்த சிஏ படிப்பை வந்து ஈஸியாக்கணும் அப்படின்ற ஒரு விதத்தில் வந்து ஐசிஐ வந்து நிறைய விஷயங்களை பண்ணுறாங்க. நான் முன்னவே சொன்னேன், ஒரு எக்ஸாம்ஸ் இந்த ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து முதல்ல வந்து 2 தடவை தான் அவங்க வருஷத்துக்கு வந்து 2 தடவை தான் அவங்க எக்ஸாம் எழுத முடியும். அந்த விஷயத்தை வந்து இப்போ மாற்றிருக்காங்க. அது வந்து 3 தடவையாக எழுதலாம் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி இப்போ இருக்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 4 பேப்பர்கள் இருக்குது சார். இந்த 4 பேப்பர்கள் இவங்க வந்து 11th 12th அக்கௌண்ட்ஸ் எல்லாம் படித்தாங்களோ அதுதான் வரும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி 5 பேப்பர்கள் கிடையாது, 4 பேப்பர்கள் தான் இருக்குது. இந்த 4 பேப்பர்களை அவங்க கிளியர் பண்ணுறது மூலயமா அவங்க வந்து அடுத்த லெவலுக்கு போகலாம், அடுத்த நிலைக்கு போகலாம். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் அவங்க கிளியர் பண்ணலை, அதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் அவங்களுக்கு வந்து மார்க் கம்மியாயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த 4 பேப்பர்களே அவங்க திரும்ப எழுதுகிற மாதிரி தான் வரும். பட் இந்த 4 பேப்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேசிக்கான அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வரும். ஸோ இன்னொரு விஷயம் வந்து இந்த 40 மார்க் வந்து அவங்க ஒரு சப்ஜெக்ட்லையும் எடுத்துருக்கணும். அதே மாதிரி கூட்டல் தொகை வந்து 200 மார்க், அதாவது 100 மார்க் ஒரு சப்ஜெக்ட் எழுதுறாங்க, மொத்தம் 4 சப்ஜெக்ட் எழுதுவாங்க. அதோட கூட்டல் தொகை வந்து 250% மேலே இருக்கணும். ஸோ இந்த ஒரு
க்ரைட்டேரியா, இந்த 2 க்ரைட்டேரியா இருக்குது சார். இந்த ஒரு விஷயம் தான் வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து அந்த மாதிரி மாற்றி சொல்லுவாங்க. ஒரு சப்ஜெக்ட் எழுதினாலே 12 சப்ஜெக்ட், நான் ஒரு சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனாலே 12 சப்ஜெக்ட் நான் திரும்பி எழுதணும் இப்படின்ற மாதிரியான ஒரு மித்து வந்து இன்னும் நிலவிட்டு இருக்கு. அப்படிலாம் எதுவும் இல்லை சார். இது வந்து அவங்க ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ன்றது இவங்க 11th 12th படிச்சுட்டு வர கோர்ஸ் தான். இன்னும் சொல்லப்போனால் என்எம்சி காலேஜ், எங்களோட காலேஜில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேசிக்கே ஒரு 15 நாள் ட்ரைனிங் கொடுப்போம் சார். அவங்க வந்து இப்போ சயின்ஸ் முடித்த மாணவர்கள் வந்து சிஏ படிக்க வராங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்த அக்கௌண்ட்ஸு, எக்கனாமிக்ஸு இதை பற்றின ஒரு பேசிக் ட்ரைனிங் வந்து முதல் 15 நாட்களில் இருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க வந்து அதை பற்றி ஒரு புரிதலோடு அவங்க படிப்பாங்க. அதே மாதிரி நான் முன்னே சொன்ன மாதிரி எங்கள் கல்லூரியில் வந்து இதற்கான ஒரு முழு நேர ட்ரைனிங் கொடுக்கறதுனால, அந்த முழு நேரம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு கல்வி சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறதுனால அந்த மாணவர்களோட தேர்ச்சி விகிதம் எங்கள் கல்லூரியில் அதிகமாக இருக்குது. ஸோ அதுதான் சார். நீங்கள் வந்து முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவர் நல்ல மார்க் எடுத்து அவர் நினச்ச மாதிரி ஒரு சிஏ கோர்ஸ் படிக்கணும் அப்படின்ட்டு. முழு நேர சிஏ தான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்ற பட்சத்தில் ஒரு முழு நேர கல்லூரி வந்து அவருக்கு அனுப்புங்க சார். அப்போ வந்து அவருக்கு வந்து எளிதாக இருக்கும், படிக்கிறது எளிதாக இருக்கும்போது அவங்க வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போகலாம். அழைத்தமைக்கு நன்றி ஐயா. இப்போ நம்ம இந்த வேலை வாய்ப்புகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த வெளிநாட்டில் வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது இங்கேயே வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்போது அவங்க வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஒரு அவசியம் இருக்காது. இருந்தாலும் சில மாணவர்கள் வந்து எனக்கு ஃபாரின் போகணுன்னு ஆசை அப்படின்ற சில மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த சிஏ கோர்ஸ், இந்த அக்கௌண்டிங் படித்த மாணவர்கள் இருப்பாங்க ஃபாரின் போகணும் அப்படின்ட்டு. அவங்களுக்கான இந்த வேலைவாய்ப்புகள், ஃபாரினில் வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கும்னா, இந்த சிஏ வந்து நிறைய கண்ட்ரியில் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. சிஏ முடித்த மாணவர்கள் வந்து டைரெக்டாக வந்து ஃபாரினில் இருக்க கம்பெனிகளில் போய் அவங்க வந்து வேலை பார்க்கலாம் தாராளமாக. ஆனால் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து அந்தந்த கண்ட்ரியில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கும். ஸோ இந்த சிபிஎன்னு சொல்லுவாங்க, ஏசிசின்னு சொல்லுவாங்க. அந்தந்த கண்ட்ரிக்கு வந்து நம்மளோட ஐசிஐ இருக்க மாதிரி அந்தந்த கண்ட்ரியில் ஒரு நிறுவனங்கள் இருக்கும். அந்தந்த நாட்டில் இருக்க நிறுவனங்கள்கிட்ட போய் அவங்க வந்து ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. ஸோ ஒரு பேசிக்கான ஒரு 2-3 பேப்பர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். அதை அவங்க கிளியர் பண்ணும்போது அவங்க அந்தந்த நாட்டில் வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம். வேலை வாய்ப்புகள்ன்றது ஓப்பனாக இருக்கும். அதாவது இந்தியாவோட சிஏ படித்த மாணவர்களுக்கு வந்து நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க ஃபாரினில். ஸோ அதனால் ஃபாரின் வேலை வாய்ப்புகளும் தாராளமாக இருக்குது. இந்திய வேலை வாய்ப்புகளும் அபரிதமாக இருக்குது. தொடர்ந்து ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. என் பெயர் சாரதா. நாங்க சென்னை நங்கநல்லூர்ல இருந்து பேசுறேன். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை ஆலோசகர்கிட்ட கேளுங்க. என் மகன் வந்து பிகாம் இந்த வருஷம் ஏப்ரலோட முடிக்க போறாரு. அப்படின்னா சிஏ அல்லது சிஎம்ஏ வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் தான் பண்ண முடியுமா? அதுக்கான தேர்ச்சி விகிதத்துல நீங்க என்ன அளவுல ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் தான் போன் பண்ணேன். அதாவது பிகாம் முடிச்சுட்டு சிஏ மற்றும் சிஎம்ஏ ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ணலாமான்னு கேட்குறீங்களா மேடம்? பண்ண முடியுமா? இல்லைன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் தனியா பண்றதுன்னா என்ன தேர்ச்சி விகிதம் நீங்க எதிர்பார்ப்பீங்க? புரியல, கடைசியில் என்ன சொன்னீங்க மேம்? ஒரு கோர்ஸ் தனியாக அதாவது பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் வந்து என்ன, கட் ஆஃப் மார்க் ஏதாவது வச்சிருக்கீங்களான்னு கேட்குறேன் நான். கண்டிப்பாக நான் பதில் அளிக்கிறேன் மேம். அதாவது சிஏ மற்றும் சிஎம்ஏ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கட் ஆஃப், என்ட்ரன்ஸு இந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது. மாணவர்கள் வந்து +2 முடிச்சிருக்கணும். +2 பாஸ் ஆகிருந்தால் மட்டுமே இந்த கல்வியை படிக்கிறதுக்கான ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி. அதே மாதிரி பிகாம் படித்து வர மாணவர்களுக்கு வந்து சில சலுகைகள் வந்து ஐசிஐயோ சிஎம்ஏயோ கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பிகாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பிகாம் முடிக்கும்போது அவங்க வந்து 55% மேலே மார்க் எடுத்திருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து அந்த ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஒரு நிலையை கடந்து அவங்க வந்து இன்டர்மீடியட் கோர்ஸில் டைரெக்டாக ஜாயின் பண்ணலாம் மேடம். அதே மாதிரி நீங்கள் கேட்டிங்க, இந்த 2 கோர்ஸும் சைமல்டேனியஸாக படிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. தாராளமாக படிக்கலாம். அதாவது மாணவர்களுக்கு வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டோ அதற்கான சூழ்நிலை, படிப்பதற்கான சூழ்நிலை அவங்களுக்கு கரெக்டாக அமையுது. அவங்க ஒரு நாளைக்கு 10 to 15 மணி நேரங்களில் வந்து என்னால் செலவிட முடியும் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து தாராளமாக இந்த 2 கோர்ஸும் பண்ணலாம். இதற்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது. இந்த கோர்ஸ் பண்ணும்போது அவங்க அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை பைபாஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் பிகாமில் 55% மார்க்குக்கு மேலே எடுத்துருக்கணும் மேம். இது மட்டும்தான் ஒரே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், வேறு எதுவும் கிடையாது. அப்படி சப்போஸ் அவங்க 55% கீழே எடுத்திருக்காங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸோட சேர்த்து பண்ணலாம். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வேறு ஒன்றும் இல்லை, அவங்க பிகாமில் படிக்கிற சப்ஜெக்ட்ஸில் ஒரு 40-50% தான் வரும். அதனால் அவங்க அதை ஈஸியாக கிளியர் பண்ணலாம் ஒரு பிகாம் படித்த மாணவர்கள்.
அடுத்தமைக்கு நன்றி அம்மா. இப்போ இந்த சிஏ கோர்ஸை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து இப்போ இந்த சிஏல வராங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும் இல்லையா? இப்போ அவங்களுக்கு எந்த மாதிரி சிறப்பு பயிற்சிகள்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக மேம். அதாவது 10th முடித்த மாணவர்களுக்கு வந்து சயின்ஸ் குரூப்போ இல்லை அக்கௌண்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸை சூஸ் பண்ணுறாங்கன்னா அதுவே ஒரு புதிய சப்ஜெக்ட் தானே அவங்க சூஸ் பண்ணுறாங்க. அவங்க அந்த 2 வருஷம் அந்த சப்ஜெக்டை படிக்கிறாங்க. அதனால் எந்த ஒரு விஷயமே புதுசாக படிக்கும்போது அது ஒரு கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும். பட் வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால அவங்க ஈஸியாக அவங்க வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் மற்றும் மேக்ஸ், பிஸ்னஸ் மேக்ஸ் விஷயங்களை வந்து அக்கௌண்டன்சி விஷயங்களை வந்து ஈஸியாக அவங்க கற்றுக்கலாம். ஸோ இதை வந்து முன்னிறுத்தி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எங்களோட என்எம்சி கல்லூரியில் சயின்ஸ் முடித்த மாணவர்கள் வந்து எங்களோட கல்லூரியில் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து முதல் 15 நாட்கள் வந்து இந்த பேசிக் அக்கௌண்டிங், இந்த அந்த அக்கௌண்டிங்கில் சில டேர்ம்ஸ் இருக்கும், 11th 12th படிச்சிருப்பாங்க. அதாவது அக்கௌண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 11th 12th படிச்சிருப்பாங்க. அந்த டேர்ம்ஸ்லாம் வந்து இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியாமல் இருக்கும். ஸோ அவங்க டைரெக்டாக ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எழுதும்போது இந்த புதுசாக இருக்கும்ல. ஸோ அதுக்காக இந்த 15 நாட்கள் முழு நேரம் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பேசிக்கை வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ இந்த பேசிக்கை சொல்லிக் கொடுக்குறதுனால அவங்க அந்த கோர்ஸ் காலேஜுக்கு வரும்போது அந்த அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ் இதை பற்றின ஒரு பேசிக் புரிதல், அதாவது ஒரு 11th 12th மாணவர்கள், காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கு என்ன ஒரு புரிதல் இருக்குமோ அதே புரிதல் வந்து இந்த சயின்ஸ் முடித்த மாணவர்களுக்கும் வந்துடும். அதனால் அவங்களுக்கு அந்த படிப்பை கண்டினியூ பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் மேம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் என்எம்சி காலேஜில் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நிறைய சயின்ஸ் முடித்த மாணவர்கள், அதாவது காமர்ஸ் முடித்த மாணவர்கள் கூட சயின்ஸ் முடித்த மாணவர்கள் வந்து அதிக பேர் வந்து அட்மிஷன்ஸ்க்கு வராங்க. ஸோ அதனால் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வராங்க. மேலும் நாங்கள் இந்த 15 நாள் கோர்ஸில் அந்த பயிற்சி கொடுக்கறதுனால அவங்க அந்த சப்ஜெக்டை பாஸ் பண்ணுற விகிதாச்சாரமும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க, இப்போ இந்த சிஏ கோர்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைந்தது 8 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு. இப்போ நிறைய மாணவர்களால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் படிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. நிறைய பேருக்கு இந்த கவனச்சிதறல் ஏற்படும், அவங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதிரியான சிறப்பு பயிற்சிகள்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க? அதாவது எங்களோட கல்லூரியோட இந்த சூழலே இந்த படிப்பிற்கான ஒரு சூழலாக வந்து அமைத்து கொடுத்துருக்கோம். அதாவது வீட்டிலேருந்து படிக்கிற ஒரு மாணவர்கள், பார்ட் டைமில் படிக்கிற மாணவர்கள் வந்து இந்த கவன சிதறல்கள் அதிகமாக இருக்கும், ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷன்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமாக இருக்கிறதுனால எங்களோட முழு நேர கல்லூரியில் ஜாயின் பண்ணி படிக்கிறாங்க. இங்கே வந்து 8 மணி நேரம் வந்து 6 மணி நேரம் வந்து கிளாஸ் ஹவர்ஸ் இருக்கும். இந்த கிளாஸ் ஹவர்ஸில் வந்து ஒரு சப்ஜெக்ட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்து அந்த மாணவர்கள் வந்து தேர்ச்சி பெற வைக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய மாடல் எக்ஸாம்ஸ் வைப்போம், வாரத்துக்கு ஒரு மாடல் எக்ஸாம்ஸ். இந்த மாதிரி வைக்கும்போது அந்த மாணவர்கள் எக்ஸாம்ஸ் அதிகமாக எழுது அந்த எக்ஸாம் பேட்டர்னுக்கான ஒரு மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகிடும். நிறைய ப்ராக்டிஸ் அவங்களுக்கு அந்த நிறைய எக்ஸாம்ஸ் அவங்க அட்டன் பண்ணுறதுனால நிறைய விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க. அடுத்தடுத்து எக்ஸாமில் என்ன வரும்ன்ற ஒரு புரிதல் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரியான பயிற்சி கொடுக்குறோம். அதே மாதிரி அவங்க ஹாஸ்டல் போன பிறகு ஹாஸ்டலில் ரிவிஷன் ஹவர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். அன்றைய நாளில் படித்த படிப்புகளை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க. ரிவைஸ் பண்ணும்போது ஒரு ஹாஸ்டலில் வார்டன், அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி சூப்பர்வைசர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலேஜில் இவங்களுக்கு கிளாஸ் எடுத்த ஒரு பேராசிரியர் தான் வந்து இவங்களுக்கு ஸ்டடி சூப்பர்வைசராக ஹாஸ்டல்லையும் இருப்பாங்க. பெண்கள் ஹாஸ்டலில் வந்து பெண் சூப்பர்வைசர் இருப்பாங்க, ஆண் ஹாஸ்டலில் வந்து ஆண்கள் சூப்பர்வைசர் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து டவுட், அதாவது ஒரு யூஸ்வலாக வந்து ஸ்கூல் போகிற பசங்களுக்கோ காலேஜ் போகிற பசங்களுக்கோ தெரியும், திடீர்னு நைட்டு டவுட் வரும், எப்போ டவுட் வரும்னே தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அப்போ மாணவர்களுக்கு வந்து எப்போ டவுட் வந்தாலும் கிளியர் பண்ணுறதுக்காக அது டெடிக்கேட்டடாக ஒரு ஆசிரியர் வச்சுருக்கோம். அதே மாதிரி எங்களோட காலேஜில் பார்த்தோன்னா ஒரு ஆசிரியருக்கு 60 மாணவர்கள் தான். வெவ்வேறு இடத்துல பார்த்தோன்னா 200 மாணவர்கள் 100 மாணவர்கள்னு இருப்பாங்க. எங்களோட காலேஜில் வந்து 60 மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறதுனால அந்த சொல்லிக் கொடுக்குற அந்த ஒரு அட்டாச்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ மாணவர்கள் அந்த ஆசிரியரோட அந்த ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். ஸோ அதனால் அவங்க நிறைய சொல்லிக் கொடுக்கவும் முடியும், மாணவர்களும் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு காலேஜ்லேருந்து ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கான பஸ் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி. அதே மாதிரி வீட்டில் சாப்பாடுற மாதிரி ஒரு நல்ல சாப்பாடு அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக. அதே மாதிரி அவங்களோட இந்த துணிகள், யூனிஃபார்ம்ஸ் இதெல்லாம் வந்து என்எம்சி காலேஜ் எங்கள் சைட்லேருந்தே வந்து நாங்கள் அவங்களுக்கு அதை துவைச்சி கொடுத்துருவோம். இது எதனால் அப்படின்னா அந்த டைமை கூட அந்த மாணவர்கள் வேஸ்ட் பண்ணாமல் படிப்பிற்கு செலவு பண்ணணும், வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து எங்களோட ஹாஸ்டல்லையோ கல்லூரியோ அலோட் கிடையாது. ஆனால் வந்து அவங்க
பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும் அப்படின்னா பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணி பேசிக்கலாம். பேரண்ட்ஸ்க்கு பேசுகிறதுக்குன்ட்டு டெய்லியும் ஒரு டைம் ஒதுக்குவோம், ஒரு அரை மணி நேரம். அந்த அரை மணி நேரம் வந்து அவங்க பேரண்ட்ஸ் கூட பேசிக்கலாம். மிச்ச நேரம் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, பட்டன் ஃபோன்ஸ் மட்டும்தான். ஸோ இதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் அடிக்ஷனும் வந்து அவங்களுக்கு கம்மியாகுது. அதனால் படிப்பில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிப்பாங்க. ஸோ இந்த படிப்பை பொறுத்த வரைக்கும் 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் வந்து ஒரு நாளைக்கு அவங்க படிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்கிறதுனால எங்களோட அந்த காலேஜோட ஃப்ரேம் ஒர்க், எங்களோட அந்த ஃப்ரேம் ஒர்க்கும் அதே மாதிரி அந்த 10 மணி நேரம் அந்த மாணவர்கள் வந்து கவனம் செலுத்தி படிக்கிறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறதுல தான் இருக்குது. அதனால் நிறைய மாணவர்கள் வந்து எங்ககிட்ட, அதாவது ஒரு 3750 மாணவர்கள்கிட்ட வந்து நாங்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க சிஏ ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர் கோர்ஸில். ஸோ இந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறோம். அதனால் மாணவர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. பேரண்ட்ஸும் வந்து மன நிறைவோட எங்ககிட்ட அட்மிஷன் இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். இனிப்பில் ஒரு நேர் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம். வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. விஜயா பேசுறேன், வைத்தீஸ்வரன் கோயில், மயிலாடுதுறை மாவட்டத்துல இருந்து. சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை ஆலோசகர் கிட்ட கேளுங்க. எங்க பையன் சிஏ படிக்கணும்னு சொல்றான். எங்களுக்கு சிஏ பத்தின அந்த அளவுக்கு புரிதல் கிடையாது. சிஏ படிக்கிறதுக்கு எவ்வளவு நாள், எத்தனை வருஷம் ஆகும், அது பர் இயர் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? இப்போ என்ன மேடம் படிக்கிறாங்க? +2 எழுதியிருக்காங்க சார். ஓகே, +2 எழுதியிருக்காங்க. என்ன குரூப் மேடம்? ஆமா, காமர்ஸ். ஓகே, காமர்ஸ் குரூப் தான். ஆமா. மாணவருக்கு வந்து நான் சிஏ தான் படிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல? ஆமா ஆமா சார். ஓகே, கண்டிப்பாக மேடம். செலவுன்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஸ்டியூட் வந்து ரொம்ப சொற்ப அமௌண்ட் தான் வாங்குறாங்க. இது ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். ஐசிஐ வந்து இந்த கோர்ஸை வந்து வழங்குறதுனால எல்லா கோர்ஸுக்குமே வந்து எக்ஸாம் ஃபீஸ் மற்றும் இந்த அட்மிஷன் ஃபீஸ் எல்லாமே ரொம்ப சொற்ப, அதாவது ஒரு மெடிசன் படிக்கிற ஸ்டூடெண்ட்டோ இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் செலவு பண்ணுறதோட ஒரு 10% அமௌண்ட் தான் வந்து இவங்களுக்கு செலவாக போகுது. ஒரு 10,000 ஒரு 40,000 தான் இவங்க படிக்கிற மொத்த படிப்பிற்கான அந்த அட்மிஷன் ஃபீஸ் இதெல்லாம் வந்து இருக்கும் மேடம். அதில் செலவை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். அதே மாதிரி இந்த படிப்பு முடித்த பிறகு அவங்க சம்பாதிக்க போகிறதும் சில லட்சங்களில் சம்பாதிக்க போகிறாங்க. என்ன ஒரே விஷயம்னா, இந்த கேப்பில் இந்த 2 அட்மிஷன் ப்ளஸ் இந்த பாஸ் அவுட், இந்த கேப்பில் வந்து அவங்க டெடிகேஷன் எந்த அளவுக்கு டெடிகேட் பண்ணி படிக்கிறாங்களோ இதுதான் அவங்க ஃப்யூச்சரில் என்னவா ஆக போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. வேற என்ன மேடம் கேட்டாங்கம்மா? இல்லை, அந்த மாதிரி அந்த டவுட் மட்டும் தான் கேட்டேன். ஓகே, எத்தனை வருடங்களை முடிக்க முடியும் அப்படின்னு? கண்டிப்பாக அந்த வருடங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் முன்னே சொன்ன மாதிரி இது வருடங்களால் கால்குலேட் பண்ண முடியாது. நிலைகள், 3 நிலைகள், ஃபவுண்டேஷன், இன்டர்மீடியட் அண்டு ஃபைனல், இந்த 3 நிலையை கடந்தாங்கன்னா தான் ஒரு ஆடிட்டராக அவங்க ஆக முடியும். இந்த 3 நிலையை கடக்கிறதுக்கு அவங்க எவ்வளோ நேரம் அவங்க ஒதுக்கி படிக்கிறாங்க, எவ்வளோ சீக்கிரமாக அவங்க எக்ஸாம் பாஸ் பண்ணுறாங்க, அவங்களோட டெடிகேஷன் லெவல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. முழு நேரமாக இதுக்கு ஒதுக்கி படிக்கிறது மூலயமா அவங்க ஒரு 4 to 5 வருடங்களுக்குள்ள அவங்க வந்து இந்த சிஏ ஃபைனலை கிளியர் பண்ணலாம் மேடம். அடுத்தமைக்கு நன்றி அம்மா. இனிப்பில் தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் அம்மா, உங்க பெயர் சொல்லுங்க. மகேஸ்வரி மேம், திருப்பூர்ல இருந்து கால் பண்றேன். சரிங்கம்மா, உங்களுக்கான சந்தேகங்களை ஆலோசகர் கிட்ட கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம், சொல்லுங்க மேம். வணக்கம் சார். இப்போ வந்து பையன் 12th காமர்ஸ் குரூப் எடுத்திருக்காங்க, காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேங்க மேம். சிஏ பண்ணலாங்கிற ஐடியாவும் இருக்கு எங்களுக்கு. ஓகே, இப்போ இது ஃபுல் டைம் கோர்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க மேம். இதுல வந்துட்டு நீங்க ஃபவுண்டேஷன்லயோ இன்டர்மீடியட்லயோ ஏதாச்சும் வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணிட்டோம், ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னாலும் உங்க காலேஜ் வந்து நம்ம முடிக்கிற வரைக்கும் என்ரோல் பண்ண முடியுங்களா? நம்ம வந்து அப்படியே படிக்கலாமா? கண்டினியூஸா படிக்க முடியுமா? கண்டிப்பாக அதுக்கு பதில் அளிக்கிறேன் மேம். அதாவது எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபவுண்டேஷன் கோர்ஸுக்கு ஒரு வருஷம் ட்ரைனிங் கொடுத்து எக்ஸாமுக்கு அனுப்புவோம். மாணவர்களால் அந்த எக்ஸாமை தேர்ச்சி பெற முடியல அப்படின்ற பட்சத்தில், அதாவது 90% வந்து எங்களோட பாஸ் பர்சன்டேஜ் இருக்குது. எங்களோட காலேஜோட ப்ராஸ்பெக்டஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த தேர்ச்சி பெற்ற மாணவர்களோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ அந்த ஒரு வருட காலத்திற்குள்ளாகவே அவங்களுக்கான அந்த படிப்பதற்கான சூழ்நிலையை அமைத்து கொடுக்கறதுனால அவங்க மோஸ்ட்லி பாஸ் ஆகிடுறாங்க. ஏன்னா அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு வராங்க. இன்ட்ரெஸ்ட்டோடு வரும்போது இந்த சூழ்நிலையும் கரெக்டாக அதுக்கு அமையும் போது மாணவர்கள் வந்து தேர்ச்சி விகிதம் அதிகமாக இருக்குது. அதையும் மீறி ஏதாவது ஒரு சூழ்நிலை, அவங்களால எக்ஸாம் எழுத முடியல, இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கான சப்போர்ட்டை வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ் மூலயமா, இந்த முடித்த மாணவர்களுக்கு வந்து ஆன்லைன் கிளாஸஸ் மூலயமா அந்த எக்ஸாம்ஸ் நாங்களே அப்ளை பண்ணி கொடுக்குறது, புக்ஸ் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்களும் நாங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் எங்கள் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர்கள் சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கான சப்போர்ட் வந்து நிறையவே நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி இன்டர் முடித்த மாணவர்களுக்கும் அந்த சுற்றுப்புறத்தில் உள்ள கம்பெனிகளில் வந்து அந்த ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங்க்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களும் எங்கள் சைட்லேருந்து பண்ணிகிட்ருக்கோம் மேம்.
அடுத்தமைக்கு நன்றி அம்மா. இணைப்பில் தொடர்ந்து அடுத்த நேரம் இருக்காங்க, பேசிடலாம். மக்கள் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், என் பேர் மல்லேஸ்வர் மேடம். எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க ஐயா? சென்னை வேலைச்சேரியிலிருந்து பேசுறேன். சரிங்க, உங்களுக்கான சந்தேகங்களை ஆலோசகர்கிட்ட கேளுங்க. கண்டிப்பா. ஹலோ, வணக்கம் சார், சொல்லுங்க சார். சார் வணக்கம் சார், என் பேர் மல்லேஸ்வருங்க. நான் இங்க சென்னை வேலைச்சேரியிலிருந்து பேசுறேன் நானு. சொல்லுங்க சார். என் பொண்ணு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம்ல இப்ப செகண்ட் இயர் பண்ற பிகாம் IMS. ஓகே சார். அவளுக்கு இப்போ இந்த ஆக்சுவலி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவளுக்கு படிக்க சிஏக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அது என்ன ப்ரொசீஜர் எப்படி பண்ணணும் என்ன சார் அது? அதாவது எப்பயே படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை இந்த பிகாம் IMS முடிச்ச பிறகு படிக்க வைக்க ட்ரை பண்ணிக்கலாம் சார்? அது இல்லை சார், இப்போ அதுதான் கேட்க வரேன். இப்போ அவ செகண்ட் இயர் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் முடிய போறேன். இப்போ இது சடனாக உங்க ப்ரோக்ராம் பார்த்தேன், சரி ரொம்ப நேரம் பார்த்துன்னு இருக்கேன் நான். ஓகேங்க சார். அதனால சரி டீட்டெயில்ஸ் கேட்கலாம் சொல்லிட்டு. கண்டிப்பாக சார், மாணவி வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்கள் அருகாமையில் உள்ள சிஏவோட சாப்டர் அணுகுனீங்க அப்படின்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சார். சிஏ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு 3 மாதங்கள் கழித்து நீங்கள் அடுத்த எந்த எக்ஸாம் இதில் ஒட்டி வருதோ அந்த எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எழுதலாம். அதாவது ஒரு விஷயம், இதுக்கு வந்து ஒரு முழுமையான கவனம் செலுத்தி இந்த கோர்ஸ்க்கு வந்து படிக்கணும் சார். நிறைய பேர் செல்ஃப் ஸ்டடிலாம் பண்ணி நிறைய பாஸ் ஆயிருக்காங்க. ஸோ அதுக்கான அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டியது உங்களோட கடமை சார். அது நீங்கள் உருவாக்கி கொடுக்கும்போது தாராளமாக அவங்க எழுதலாம். அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டையும் பார்த்துக்கோங்க சார். பார்த்துட்டு நீங்கள் உங்கள் அருகாமையில் உள்ள ICAIயோட சாப்டரை அணுகுங்க. அவங்களுக்கான இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், புக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த சைட்லேருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சார். கண்டிப்பாக பண்ணலாம் சார். அழைத்தமைக்கு நன்றி ஐயா. இப்போ உங்களோட நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி எங்கே இருக்குது, அதோட அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக மேம். நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள துருப்பதி என்ற இடத்தில் எங்களோட கல்லூரி வந்து அமைஞ்சிருக்கு. 2006 நாங்கள் இந்த கல்வி நிறுவனத்தை நடத்தி கொண்டு வரோம். ஸோ இது 3750 மாணவர்களுக்கு மேலே எங்கள் கிட்ட இருந்து தேர்ச்சி பெற்று போயிருக்காங்க. ஸோ இதோட அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தோம் அப்படின்னா 12th முடித்த மாணவர்கள் அவங்க ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. நான் பாஸ் ஆவேன் அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்க வந்து கீழே திரையில நம்பரை வந்து நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எங்களோட அட்மிஷன் ஆஃபீஸர்ஸ், எங்களோட கரியர் கவுன்சிலர் வந்து உங்களுக்கு சிஏ ஏதுவான இருக்குமா, சிஎம்ஏ இருக்குமா, இல்லை ரெண்டுமே சேர்ந்து படிக்கலாமான்ற ஒரு கவுன்சிலிங், வேறு ஏதாவது டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கும்போது பெட்டராக ஒன்று உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ அங்கே வெளியூர்லேருந்து வந்து தங்கி படிக்கிற மாணவர்களுக்கு அந்த வசதிகள் எப்படி இருக்கும்? அதான் மேம், எங்களோட ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியை பற்றி சொன்னேன். ஆண் பெண் இருவருக்கும் தனித்தனி ஹாஸ்டல்ஸ். அதே மாதிரி காலேஜிலேருந்து அவங்க ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கான ஒரு பாதுகாப்பான பஸ்ஸு, அந்த பஸ் எல்லாமே ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை. ஆண் பிள்ளைகளாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும் ஒரு பாதுகாப்பான சூழலில் ஹாஸ்டலும் அமைந்திருக்கு, பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அவங்க நடுவில் எங்கேயும் இறங்கணும் அப்படின்னா இறங்க முடியாது, அவங்க காலேஜ்லேருந்து ஹாஸ்டலுக்கு போவாங்க. அதே மாதிரி ஃபுட்டு, அதாவது ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வந்து எப்படி சாப்பிடுவாங்க, வீட்டில் ஒரு தாய் எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு வீட்டு உணவு கொடுத்துட்ருக்கோம். நல்ல மாணவர்கள் ஆரோக்கியமாக அவங்கள ஆரோக்கியத்தை பேணுறதுக்காக உதவும். அது மட்டும் இல்லாமல் 24/7 வந்து ஒரு எமர்ஜென்சி வெஹிக்கிளும் ஹாஸ்டல்ஸில் நிற்கும். ஸோ ஏதாவது மாணவர்களுக்கு உடல் உபாதை உண்டாயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் அவங்கள இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த வெஹிக்கிள் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ மாணவர்கள் பாதுகாப்பு அம்சம் பொறுத்த வரைக்கும் NMC கல்லூரி வந்து அதுக்கான ஒரு அதிகப்படியான ஒரு இதை வந்து நாங்கள் பாதுகாப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் சேர்ந்து மாணவர்கள் படிக்கிறதுனால அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன? அதாவது இப்போது சிஏ வந்து நாங்கள் எங்ககிட்ட, அதாவது நேஷனல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் சேர்ந்து படிக்கிறதுனால கிடைக்கிற நன்மைகள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாணவர்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுற மாணவர்கள் வந்து அவங்களே போய் அந்த அருகாமையில் உள்ள சாப்டர்ஸில் போய் அவங்க எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களே பண்ணணும். புக்ஸ் வாங்குறது. NMC கல்லூரியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாணவர்கள் எங்ககிட்ட அட்மிஷனில் சேர்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள், அவங்களுக்கு எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்ணுறது, அருகாமையில் உள்ள சாப்டர்லேருந்து அவங்களுக்கு புக் கலெக்ட் பண்ணி கொடுக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி எக்ஸாம் அவங்க எழுத போகும்போது ஒரு ஆசிரியர் துணியோடு போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் இருக்கும்ல, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து NMC கல்லூரி தரப்புலேருந்து வழங்குறோம். அது மட்டும் இல்லாமல் டேலி பிரைம், அவங்க வேலைக்கு போகும்போது தேவையான யூஸ் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர்ஸ் ஆகட்டும், டேலி பிரைம், MS ஆஃபீஸ், இந்த மாதிரியான சாஃப்ட்வேர், சாஃப்ட் ஸ்கில்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள், ஸ்போக்கன் இங்கிலீஷ், இதெல்லாம் வந்து எங்களோட கல்வி நிறுவனத்தில் அடிஷ்னல் கோர்ஸாக நாங்கள் எங்ககிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதனால் அவங்க வேலைக்கு போகும்போது ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு ப்ரொஃபஷ்னலாக போகிறதுக்கான ஒரு வழிவகையை வந்து நாங்கள் உருவாக்கி கொடுத்துட்ருக்கோம் மேடம். இவ்வளவு நேரம் CA, CMS போன்ற படிப்புகளை வந்து எப்படி படிக்கலாம், எப்படியெல்லாம் அதை வந்து படித்து தேர்ச்சி பெறலாம் அப்படின்றத பற்றி எல்லோருக்கும் புரியும் வகையில் தெளிவாக எடுத்து சொன்னதற்கு மிக்க நன்றி. நன்றி. கேளுங்கள் தரப்படும் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.